ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஆர்எஸ்சி சேனல். இன்னைக்கு ஒரு சண்டே விளாக் தான் பார்க்க போகிறோம். சண்டே ஸ்பெஷலாக வந்து சிக்கன் கிரேவியும் சிக்கன் 65ம் செய்ய போகிறேன். வீடியோஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். சாட்டர்டே சண்டே அப்படின்னாலே எனக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக போகும். ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து வீட்டில் இருப்பாங்க, தம்பியை வந்து ஃபுல்லாக டேக் கேர் பண்ணிப்பாங்க. அதனால் நான் மற்ற வேலைகள் எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக பண்ணுவேன். அன்னைக்கு டேயில் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் சாங்ஸ் எல்லாம் கேட்டுட்டு டீ குடிச்சிட்டு அப்படியே பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணேன். தம்பியை வந்து ஹஸ்பண்ட் வந்து ஃபுல்லாக டேக் கேர் பண்ணிக்கிறதுனால எனக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. வீக் டேஸ்லலாம் தம்பி கூடவே இருக்கணும்னு சொல்லுவான். அதனால எனக்கு எந்த வேலையும் பார்க்கவே முடியாது. காலையிலயும் பார்த்தீங்கன்னா அவசர அவசரம்னு சமைப்பேன். இந்த சாட்டர்டே சண்டே அப்படின்னாலே எனக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக போகும். எப்படா அந்த டே வரும்னு தான் இருக்கும். தம்பி வந்து ரொம்ப தொந்தரவு பண்ண மாட்டான். ஆனால் வந்து கூடவே இருக்கணும், கூட விளாடணும் அப்படின்னு சொல்லுவான். அது மட்டும்தான். அது வந்து ஹஸ்பண்ட் வந்து சனி ஞாயிறுல பார்த்துப்பாங்க, விளையாடிட்டே இருப்பாங்க தம்பி கூட. ஹஸ்பண்ட் வந்து மார்னிங்கே சிக்கன் எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஆக்சுவலி நான் சிக்கன் வந்து மேரேஜுக்கு அப்புறம் தான் வந்து அதிகமாகவே நான் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன். கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டில் எப்போவுமே மீன் தான் எடுப்பாங்க. அப்படி ரொம்ப ரேராக வந்து மட்டன் எடுப்பாங்க. ஆனால் எப்போவுமே வந்து வாரம் மீன் மட்டுமே தான் எடுப்பாங்க. வேறு சிக்கன்லாம் வாங்கவே மாட்டாங்க. ஆஃப்டர் மேரேஜ் தான் நான் சிக்கன் அதிகமாக சாப்பிட ஆரம்பித்தது. அது பிடிச்சும் போச்சு. இப்போ அடிக்கடி வந்து சிக்கன் தான் எடுக்கிறோம். என்ன மாதிரி நீங்களும் யாராச்சும் இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சிக்கன் வந்து மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி நல்லா எடுத்து வச்சுக்கிட்டேன். கூடவே வந்து பாத்திரம் விளக்குறதெல்லாம் இருந்துச்சு, அதையும் விளக்கி முடிச்சுட்டு சிங்கே வந்து ஓவரால் க்ளீன் பண்ணிவிடுவேன். சிக்கன் இல்லை, நான்வெஜ்ஜுன்னு நம்ம க்ளீன் பண்ணாலே நான் சிங்கை வந்து கையோட கழுவி விட்டுருவேன். 65க்கு தேவையான சிக்கன் பீஸ் எல்லாமே தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இதுக்கு மசாலா பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் வந்து தயிர், 1 டேபிள் ஸ்பூன் பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு 65 மசாலாவும் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு, லாஸ்ட்டாக வந்து ஒரு அரை லெமன் வந்து புழிஞ்சு விட்ருக்கேன். இது எல்லாமே வந்து மேரினேட் பண்ணி நம்ம ஒரு 1/2 அன் ஹவர் வந்து ஊற வச்சிட்டோம்னா நமக்கு பொரிச்சு எடுக்கும்போது அந்த ஜூஸியாக கிடைக்கும். சிக்ஸ்டி ஃபைவ்க்கு நம்ம 1/2 அன் ஹவர் வந்து அப்படியே மேரினேட் பண்ணி வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து கிரேவிக்கு வந்து ஒரு அரை முடி தேங்காய், கூடவே வெங்காயம், தக்காளி, ஒரு அரை ஸ்பூனுக்கு வந்து சோம்பு, சீரகம், மிளகு இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஆயில் சேர்த்துட்டு ஹோல் ஸ்பைஸை சேர்த்துக்கோங்க. கூடவே வெங்காயமும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக ஆகுற வரையும் வதக்கிக்கோங்க. கூடவே கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க.
தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் சிக்கனையும் அது கூட சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. சிக்கனை கொஞ்ச நேரம் இந்த எண்ணெயிலே வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை சிக்கன் கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டு பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கி விட்டுக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து சிக்கன் கூட நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் கூட சேர்த்துட்டிங்கன்னா குழம்பாவும் கிடைக்கும். இல்லை திக்காக வேணும் கிரேவியாக வேணும்னா தண்ணி கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து வெந்ததுக்கப்புறம் மல்லித்தழை போட்டு இறக்கிட்டிங்கன்னா சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடும். அப்படியே சைட்லேயே பார்த்தீங்கன்னா 65ம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எண்ணெய் நல்லா சூடானதும் அதுக்கப்புறம் தான் சிக்கனை போடணும். நீங்கள் போட்டுட்டு உடனே திருப்பி விடக்கூடாது. நீங்கள் சிக்கனை எண்ணெயில் போட்டதும் ஒரு ஒரு 3 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி போடுங்க. உடனே கலந்து விட்டிங்கன்னா மசாலா எல்லாமே பிரிஞ்சு எண்ணெயிலே போயிடும். ஸோ நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து அதுக்கப்புறம் திருப்பி போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக சிக்கன் கிரேவியும் சிக்கன் 65ம் ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் என்ன மாதிரியே ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.